ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி லஞ்சு வந்து பக்கோடா குழம்பு. அதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு. அதில் வந்து பட்டை சேர்த்துட்டேன், அன்னாச்சிப்பூவும் சேர்த்தாச்சு, 3 கிராம்பு சேர்த்துட்டேன், அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டேன். அதிலே அப்படியே கருவேப்பிலை இல்லை, இருக்கிற கருவேப்பிலை போட்டு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிகிட்டே இருக்குது. வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ வந்து தக்காளி பழம் 2 பெரிய தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் வந்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள், 3/4 ஸ்பூன் வந்து கனம் மசாலா, வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பெல்லாம் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சிக்கிறோம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ஸ்பூன் போட்டு கடலை, தக்காளி 2 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் வாசனைலாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பக்கோடா ஆட் பண்ணிடலாம். செஞ்சு வச்சுனல்ல அந்த பக்கோடாவை ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். பக்கோடாவுக்கு வந்து ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்போ அதிலே பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிக்கு மேலே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அளவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கப்பால் 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு பக்கோடா எடுத்துடலாம். ஆயிலே இது தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் தண்ணி ஊற்றாமல் அதிலே அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதில் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பக்கோடாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை நல்லா ஆயில் சூடாகிடுச்சு கடாயில். இப்போ அது போட்டுக்கலாம். ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம்.